நீங்க அனைத்து கட்சி கூட்டம் இது பார்க்க தானே போறீங்க. தேர்தல் வர்றதுனால இன்னும் என்னென்ன நடக்க போகுது. இந்த 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 நிதிநிலை அறிக்கையை மட்டும் பாருங்க. கொஞ்சம் 100 கிலோ அல்வா கிண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல உங்களுக்கு எவ்வளவு, எனக்கு எவ்வளவு. ஓட்டு பறிக்கிற கூட்டத்துக்கு போய் நாட்டை பத்தி கவலைப்படுங்கன்னா இது மாதிரி நம்மள மாதிரி பைத்தியக்காரன் ஒண்ணும் இல்ல, நம்மள மாதிரி அறிவு கிட்ட கூட்டமும் வந்து இல்ல. சொல்லுங்க. எத்தனை லட்சியமே தான் நான் பாக்குறது. சொல்லுங்க. எஸ்பியும் கலெக்டர் நாங்க கட்டுப்படுத்த அவங்க எங்களுக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல பேசியிருக்காரு. ஆனா டிஎம்கே வரைக்கும் நடவடிக்கை டிஎம்கே சட்ட ஒழுங்கு நிறைய அந்த மாதிரி காவல் நிலைய தலைவராக இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப அவரும் பேசியிருக்காரு. இது இந்த உங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியதானே. கார்ல ஏன்டா அந்த டிஎம்கே கொடியை கட்டிட்டு இப்படி போய் பொம்பளை பிள்ளைய கேள்வி பண்ணீங்கன்னா அது இப்படி போனாதான் டோல்ல சும்மா விடுவாங்க. அப்ப சீட்டிங் தானே நீ கொடியை கட்டி ஏமாத்தி திடுற. அதுக்கு கண்டன் இல்லை. அதை அதனாலதான் நாங்க கட்டணும். அப்ப அந்த கொடியை கட்டிட்டு பூரா ஏமாத்திட்டு இருக்கான் இல்லையா. அவன் ரோட்ல ஏமாத்துறான், பல பேர் கொடியை கட்டி நாட்டுல ஏமாத்தி சுத்திட்டு இருக்கான். இருங்க, ஒரு மாவட்ட செயலாளர் இவ்வளவு பேசினா அப்ப நாட்டை ஆள்றது யாரு? இந்த மாவட்ட செயலாளருக்கு தெரியாம கள்ளச்சாராயம் காய்ச்சிடுறான்னு பேசுறது யாரு? பிரச்சனைன்னு வரும்போது மாவட்ட ஆட்சியர், மாவட்ட உயர் காவல்துறை அதிகாரிகளை மட்டும் பணியிடம் மாற்றி நடவடிக்கை எடுக்கிறது ஏன்? இப்ப பதில் இருக்கா? யாரு பதில் சொல்லுவா? மாவட்ட செயலாளரே இவ்வளவு பத்தி எனக்கு தெரியாம நீ எஸ்பி நான் சொல்ற இடத்துல கையெழுத்து பண்ண நான் சொல்றதை கேட்கணும்னா அப்ப நீ சொல்றதை கேட்டுதான் அவன் சாராயம் காய்ச்சிருப்பான். அமைதியா இருக்கே, கேள்வியை கேட்டு ஆமாவா இல்லையா? கேள்வி 2 பேருக்கும் பொதுவானது. கேள்வி 2 பேருக்கும். நீங்க கேட்டிய, நான் பதில் சொன்னேன். இப்ப நான் கேட்கும்போது நீங்களும் சொல்லணும். இப்ப அது எப்படி? இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க?